வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/4/2026 சித்திரை மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நண்பர்கள் சந்திப்பது, உறவினர்களை சந்திப்பது, வெளியே இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் கை கொடுக்க அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக மாற்றத்திற்கு உண்டான நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. நல்ல செய்திகள், மனநிறைவு, தொலைதூரத்திற்கு பயணங்கள், குடும்பத்தாருடன் செல்வது வருவது என்று ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, யோக பலத்தையும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தனிப்பட்ட யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நல்ல மனிதர்களை சந்திப்பதோ, அதில் ஒரு நல்ல முடிவுகள் எடுப்பதோ, மனதிற்கு பிடித்தவர்களுடன் சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவதும், நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தினுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கனிந்து வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழிலில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமும், உத்தியோக ரீதியாக நல்ல காலங்கள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நல்ல காலங்கள் கனிந்து வரக்கூடிய அமைப்புகள் காணப்பட்டாலும், விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் தேக ஆரோக்கியத்திலும் பொருள் விஷயத்திலும் கவனத்துடன் பார்த்துக்கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தும். புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கனிந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக
நல்ல முடிவுகள் எடுப்பதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் மாறக்கூடிய அனுகூலங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் இனம் புரியாத ஒரு பய அமைப்பும் மனதளவில் காணப்படுவதும், புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் தனிப்பட்ட கவனத்தை கவனமாக பார்த்து கொள்வதும், வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருப்பதும் அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் ஏற்றத்தை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறுவதற்கு முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், தனிப்பட்ட செல்வாக்கு எல்லாமே கூடுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய முயற்சிகள் பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய ஆத்ம ரீதியான அமைப்பு. வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது மனதில் தெளிவையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.